சண்டே குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அதையும் பழக்கப்படுத்தியாச்சு. அதில் இருக்க ஃப்ளஷ்ஷை தான் பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எப்படியோ சாதத்துக்குள்ளே வச்சு ஊட்டி விட்டுட்டு சூப் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த சண்டே பார்த்தீங்கன்னா சனா ரொம்ப நாளாக ப்ரான் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக ப்ரான் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி பண்ணியாச்சு. கூடவே வந்து நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மேரேஜ் ஆகி 12 இயர்ஸில் நண்டு வந்து நான் சமைச்சதே கிடையாது, தொட்டு பார்த்ததும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் நண்டு சமைக்கிறது. சரி, இந்த தடவை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கிட்டு வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் ரசம், அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி தான் இந்த சண்டே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குக் ஆகும்போது அதோட ஸ்மெல் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, கவுச்சி மாதிரி அடிச்சுது. உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணேன், பட் அந்த ஸ்மெல் இருந்தது. பட் சரி சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் வந்து எனக்கு ப்ரான் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதோட ஓடெல்லாம் எனக்கு மென்று சாப்பிட தெரியல, நாக்கில் எல்லாம் குத்திருச்சு. பட் ஃப்ளஷ் வச்சு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஈரல் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடணும். தேங்க்ஸ்.